வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வீடியோ ஷார்ட்கட்ஸ் கூட இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? 10 பாட்டு நூல்களில் மொத்தம் எத்தனை நூல்கள்னால் 10 நூல்கள் இருக்குது. இது என்னென்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. இதில் ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னா மொதல் 5. இந்த மொதல் 5மே வந்து ஆற்றுப்படை நூல்கள். முருகாற்றுப்படை, அதாவது படைன்னு வந்துருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறாங்க. மலைப்படுகடாமோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படை. சரிங்களா? கூத்தராற்றுப்படை. இது இந்த மொத 5 நூலும் அது இல்லாமல் இந்த மதுரை காஞ்சி இது எல்லாமே வந்து புறப்பொருளை சார்ந்தது. 8 தொகை நூல்களில் எப்படி அகம் புறம்னு பார்த்தோமோ அதே மாதிரி 10 பாட்டுலேயும் வந்து இந்த 6 நூல்களும் வந்து புறப்பொருளை சேர்ந்தது. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை இது வந்து அகத்தை சேர்ந்தது. ஆக கருத்துக்களை கூறக்கூடியது. அடுத்து நெடுநல்வாடை வந்து அகம் புறம் இதை இரண்டுமே சேர்ந்தது. சரிங்களா? அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ். ஏற்கனவே அந்த இதில் பார்த்த மாதிரி 8 தொகையில் பார்த்த மாதிரி இந்த 10 பாட்டுலேயும் வந்து அகம்புறம் சேர்ந்தது அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இதோட ஷார்ட்கட் பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை எழுதியது யாருன்னா நக்கீரர். பாட்டுடை தலைவன் யாருன்னா முருகர். இதோட அடிவரையறைகள் எத்தனைனா 317. சரிங்களா? 317. இது எப்படி ஒரு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கலாம்? திருமுருகாற்றுப்படை, அதுவும் நக்கீரர் வந்து இந்த 10 பாட்டில் 2 நூல்கள் எழுதியிருக்காரு. நெடுநல்வாடையும் திருமுருகாற்றுப்படையும். இதை கோர்வையை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? முருகன் கோயிலில் நமக்கு முருகர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும் இல்லையா? முருகாங்கிறது 3 எழுத்து. உடனே ஏன் அந்த இன்னும் சேர்க்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. முருகா. சரிங்களா? முருகான்றது 3 எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3ல் ஸ்டார்ட் ஆகுது. நக்கீரர், அதாவது முருகர் கோயில்னால் பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும். பஞ்சாமிர்தத்தை நம்ம எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்து போய், பழனிக்கு எப்படி போவோம், நடந்து போய் முருகரை பார்த்துட்டு, அதாவது நெடுநல்வாடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாமிர்த வாசாட்டி மலையை விட்டு இறங்கும் போதே இந்த பஞ்சாமிர்த வாசாடிக்கும். சரிங்களா? போனோடனே பஞ்சாமிர்தத்தை வாங்கி நக்கி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட நம்ம அதை சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். வாரம் 7 நாளும் சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 முடிஞ்சிருச்சுங்களா? நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படையும் முடிஞ்சிருச்சு. நமக்கு இது இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட். ஓகே, நெடுநல்வாடை என்னமோ சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வரும். அடுத்து பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படைக்கு புலவர் யாருன்னா முடத்தாம கன்னியார். தலைவன் வந்து கரிகாலன். அதோட அடிவரையர்கள் என்ன 248. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கன்னி பெண்கள் வந்து கண்ணுக்கு மை வைப்பாங்க இல்லையா? அதை வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே வந்து கரியால் செஞ்சு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து காசு வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி 2 ரூபா விற்கிறது நாளைக்கு 4 ரூபாய் ஆகும், அதுக்கப்புறம் 8 ரூபாய் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சின்ன ஷார்ட்கட், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் பொறுமையாக கண்ணில் வந்து மை வைக்கும்போது பொறுமையாக வைக்கணும். கரியால் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கறி இருக்கு இல்லையா? அப்படி தானே இப்போ அந்த விளக்கை ஏற்றி வச்சு அதில் கறி படிஞ்ச பிறகு அதை நம்ம வந்து நல்லெண்ணெயில் கலந்து மை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார். அது தலைவன் யார் அப்படின்னா நல்லிய கோடன். அதோட அடிவரையறைகள் வந்து 269. சரிங்களா? சிறுபானாற்றுப்படை, அதாவது நத்தத்தனார் அப்படின்னு நாத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாத்தனார் என்ன பண்ணுவாங்கன்னா சிறுமத்தனமாக நடந்துப்பாங்க. அதுதான் வீட்டில் கோடாலி வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க 6னா நம்ம 6ன்னு சொன்னால் அவங்க 9ன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிறுமையாக இருப்பாங்க. இது சும்மா ஷார்ட்கட்டுக்குங்க. இப்போ உள்ள நாத்தனார்லாம் அப்படி கிடையாது. சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக வந்து நான் சொன்னேன். சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார், நல்லிய கோடன் 269. சரிங்களா? அடுத்து பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையோட புலவர் யாருன்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். தலைவன் இளந்திரையன். அடிகள் வந்து 500. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரும் பானாற்றுப்படை வந்து பெரும் பணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும் பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் கண்ணு உறுத்தம் இல்லையா?
அதாவது உருத்திரன் கண்ணனார் இளந்திரையன். நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் திரை போட்டு மூடி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 இருந்தால் கூட நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. அடுத்து கூத்தராற்றுப்படை, அதாவது மலைபடுகடாம். சரிங்களா? இதோட பாடிய புலவர் யாருன்னா பெருங்கௌசிகனார். இதோட பருடத்தலைவன் வந்து நன்னன். சரிங்களா? நன்னன் செய் நன்னன். இதோட அடி அளவு என்னன்னா 583. இந்த 5 3 கூட்டினா சென்டரில் 8 வந்துடும். சரிங்களா? அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகம் வரும். இது வந்து மலைபடுகடாம் என்ற இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. என்னோட சொந்தக்கார தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் கௌஷிக், குட்டி பையன். அவன் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மன்னன் வேஷம் போட்டிருந்தான். மன்னன் வேஷம் போட்டிருந்தா அது மாதிரி டான்ஸும் ஆடுவான். அதனால் வந்து இந்த நன்னனுங்கிறத மன்னன்னு ஞாபகம் வச்சு. ஸோ கௌசிக்குன்னும் போது டான்ஸ் வந்துடுச்சு, அவன் மன்னன் வேஷம் போட்டிருந்தான். இந்த மாதிரி எதெல்லாம் ரிலேட்டட் நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு 5 வயசு. அதனால இந்த 5ல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதனால் அந்த பாயிண்ட் வந்து என்னை எப்படி கேட்டாலுமே எக்ஸாமில் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து குறிஞ்சிப்பாட்டு கபிலர். நமக்கு நார்மலாகவே தெரியும் குறிஞ்சி கபிலர்னு நம்ம நிறைய ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். அதனால் அது ஈஸியாக வந்துடும். அதோட தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகதத்தன். அது வந்து நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இதில் வந்து 2 6 1 261. சரிங்களா? இந்த குறிஞ்சி மலர் வந்து 2 வேளை வந்து பூக்குமா. அதாவது 6 மணிக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை 2 வேளை பூக்குமா. சாயங்காலம் 6 மணிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி மலர் பூக்கும். அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லைனா காடு. இது எல்லாருமே இது சொல்கிற ஷார்ட்கட் தான். சரிங்களா? முல்லைனா காடு, காட்டில் பூதம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். பூதத்தனார், நப்பூதனார். சரிங்களா? அடுத்து பாலை, அதாவது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படின்னா கரியூலூர் உருத்திரன் கண்ணனார். தலைவன் கரிகாலன். 301 அடிகள். சரிங்களா? பட்டினப்பாலை. பட்டினம்னா என்ன? பட்டணம் சொல்லுவாங்கள்ல, சிட்டி பட்டணம்னு சொல்லுவாங்க. அது வந்து பட்டணத்துக்கு போனோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பட்டணத்துக்கு போனால் அதாவது கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கரியை பூசிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பட்டினப்பாலை உருத்திரன் கண்ணனார், இது கரிகாலன் வந்து தலைவன். சரிங்களா? கரியை பூசிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெடுநல்வாடை. நெடுநல்வாடை யார் அப்படின்னா நக்கீரர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது முருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் ஜாயின் பண்ணி சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புலவராற்றுப்படை. சரிங்களா? மலைபடுகடாமுக்கு கூத்தராற்றுப்படை, இதுக்கு புலவராற்றுப்படை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சினா நமக்கு தெரியும் மாங்குடி மருதனார். அதுவும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு தலைவன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் இருக்கிறதுலே அடிவரையர்கள் வந்து அதிகமான அடிகள் கொண்டது எது அப்படின்னா மதுரை காஞ்சி. சரிங்களா? அதனால தான் மதுரை காஞ்சியில் அதிகமான அடிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நெடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி, மாங்குடி மருதனார், நெடுஞ்செழியன். அதே மாதிரி 782. சரிங்களா? 782 அதிக அடிகள். அதேமாதிரி மிக குறைந்த அடிகள் எது அப்படின்னா அந்த 103. முல்லைப்பாட்டு தான் மிக குறைந்த அடிகள். அதிக அடிகள் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது அது உபயோகப்படும். சரிங்களா? நன்றி.